ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போக்சோ ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணா என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி பார்ப்போம். அதாவது செக்ஷன் 22 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல என்ன இருக்குன்னா, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது போக்சோ ஆக்ட் கீழ செக்ஷன் 3 பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட், செக்ஷன் 5 அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட், செக்ஷன் 7 செக்ஸுவல் அசால்ட், செக்ஷன் 9 அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட் கீழே ஒரு நபருக்கு எதிராக பொய் புகாரோ அல்லது பொய்யான தகவலோ நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்குன்னா, அவங்களை அவமானப்படுத்தணும் அல்லது மிரட்டணும் இல்லைன்னா அச்சுறுத்தணும் இல்லைன்னா அவங்க அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக அந்த செக்ஷன் கீழே நீங்க பொய்யான புகார் இல்லைன்னா பொய்யான தகவல் கொடுத்திருந்தீங்கன்னா 6 மாசம் சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே கிளாஸ் 2, அதாவது 22 கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு குழந்தைய பொய்யான புகார் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. செக்ஷன் 22 கிளாஸ் 3ல என்ன இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு எதிராக இந்த ஆக்ட் கீழே பொய் புகார் தான் தரோன்னு தெரிஞ்சிருந்து பொய் புகார் கொடுத்து அந்த குழந்தை இந்த ஆக்ட் கீழே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பொய் புகார் கொடுத்த அந்த நபருக்கு 1 வருட சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல போக்சோ ஆக்ட்ல பாதிக்கப்பட்ட குழந்தையோட பெயர், முகவரி, அடையாளம் போன்ற விஷயங்களை நீதிமன்ற அனுமதி இல்லாம மீடியா வெளியிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.